காற்று அடிக்குது, கடல்லாம் கொந்தளிக்குது, ஆனால் தூங்குறார், ஸ்லீப் பண்ணுறார். அடுத்த பாயிண்ட் என்ன தெரியுமா? ஓய்ந்துரு, ரெஸ்ட், ரெஸ்ட் யுவர் செல்ஃப், ஓய்ந்துரு. அவ்வளோ பெரிய காற்று, கடல்லாம் அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கு, அலைகள்லாம் பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு. சீசர்கள் பயப்படுறாங்க. சீசர்களுக்கு தெரியல அதை படைச்சவர் தான் உள்ளே படுத்துருக்கிறாருன்னு அவங்களுக்கு அந்த அறிவு வரல அந்த நேரத்தில். ஏன்னா மாம்சம் வெளிப்படுது. ஓய்ந்துரு, நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட தோணாத, ஆனால் நான் எந்த நிலைமையில இருந்தால் நான் சாப்பிடுவேன். என் மனைவி கூட சில நேரங்களில் சாப்பிட மாட்டா, ஆனால் நான் வெளுத்து வாங்கிடுவேன். சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிடுவேன். ஓய்ந்துரு, ரெஸ்ட். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம சிந்தைகள் வந்து ஃப்ரீயாக இருக்காது. தூங்குனா ஒரு தெளிவு கிடைக்கும். தூங்கி எந்திரிச்சோன்னே அப்படி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, நல்ல வேளை நம்ம கோவப்படாமல் போயிட்டோம், நல்ல வேளை நம்ம இந்த காரியத்தை செய்யாமல் போயிட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அடிக்காயத்தை மாற்றினா நல்லா தூங்கி நல்லா ரெஸ்டடு. ஆண்டவர் தூங்குறார், காற்றும் கடலும் அடிக்குது, ஆனால் ஆண்டவர் பேசாமல் படுத்து நித்திரை செய்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் அவைகள் எல்லாம் அடங்கி போகணும், அவருக்கு நல்லாவே தெரியும்.